69வது நாள்ல இருக்கிறோம். இலங்கையினுடைய போக்குவரத்து போலீசார் வந்து ஆதி காலத்து பழைய காலத்து சிவன் கோயில்ல இதுவுமே உண்டு. கருணாநிதி என்ன தானே? ரைட் இப்பதான் வந்தாங்க. இந்த கருவறை இருக்கிற அந்த இடத்த எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள வந்துட்டு இந்த வாகனங்களுக்கு எல்லாம் இதுல பூசை செஞ்சுட்டு போயிடும். புது இங்க முந்தி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவு மாற்றம் இருக்கு. நீங்க கண்ணூட பாப்பீங்க. இப்ப கன வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆம்பளையும் திருமணம் முடிக்கிறது, பொம்பளையும் திருமணம் முடிக்கிறது. இங்க இலங்கைக்கு வந்துட்டோம்னா என்ன கேட்கிறேன். சுனிமா வந்தவ, சந்திரிகா வந்தவ, அப்படி பெரிய பெரிய ஆட்கள் தான் கூட வாடுறது. அக்கா வந்துட்டு எங்களோட வீடியோ பாக்குறவாம். ஆனா வந்துட்டு அவ சகோதர மொழி பேசுறாக்கா, சிங்களம் பேசுறாக்கா. ரெண்டு பேர் மலர்வன், வீட்டு பேர் பகிதரன். ரைட் உருவ சில. இப்போ சிலாபம் டவுனுக்கு நாங்கள் வந்து அடைஞ்சிட்டோம். மலேசியாவில் பர்த்துக்கேவ் இருக்கு தானே, இளநீ இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இலங்கையை சுற்றிய இந்த பயணத்தில் 69வது நாளில் இருக்கிறோம். நாங்கள் நீர்கொழும்புக்கு வந்துட்டு ஒரு 4 நாள் 5 நாள் நாங்கள் இங்கே நின்று நாங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நேற்று வந்து ஒரு நல்ல சமையல் சாப்பிட்டுட்டு ஸோ இன்றைக்கு 69வது நாளில் நாங்கள் நீர்கொழும்பில் இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். ஸோ எங்கே போக போகிறோம், என்னென்னலாம் செய்ய போகிறோம்ன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே நாங்கள் எங்களோட ரூட் பிளானை எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ நாங்கள் இங்கே இருந்துட்டு சிலாபம், புத்தளம் அப்படியே போயிட்டு புத்தளத்துலேருந்து கட்பட்டி போயிட்டு கட்பட்டியிலேருந்து திருப்ப வந்துட்டு நாங்கள் அடுத்தடுத்த இடங்களை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் வந்து இப்போ இலங்கையில் இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் கஜன் வ்ளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வார இடங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போகிறோம். பாவம் அது ஒரு 4-5 நாள் எங்களோட நின்றது. கொஞ்ச நாள் விளையாடினாங்க, ஒரு நாள் விளையாடினாங்க. அப்படிவா நாங்கள் அப்படியே சிலாபம் பள்ளிக்கிட்ட போகிறோம்ண்ணா. போயிட்டு வரோம்ண்ணா. ஓகே, இன்றைக்கி 69வது நாள். நாங்கள் இதில் அப்படியே வெளிக்கிறோம். நல்ல இடம் உண்மையிலே நீர்கொழும்பு. நாங்கள் நீர்கொழும்பில் இந்த பிரதானமான ஒரு பீச் ஒன்று இருக்குது, அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்தீங்கன்னா போய்க்கொள்ளுங்க. மொத்தமாக 3 பீச் இருக்குது. இந்த நீர்கொழும்பு வந்த முதல் நாள் நான் சொல்லியிருப்பேன். ஸோ 3 பீச்சுமே நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் நீர்கொழும்பில் கொச்சிக்கடை என்ற இடத்துல நின்றுறாங்க. அதில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே சிலாபம் நோக்கி பயணம் செய்ய வலிக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பாலம் வருது. பாலத்துக்கு கீழால் வந்துட்டு மகா ஓயான்னு சொல்லி ஒரு நதி ஒன்று ஓடுது. ஸோ இந்த நதி தான் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு மாகாணத்தையும் மேற்கு மாகாணத்தையுமே பிரிக்குது. ஸோ இந்த பாலத்தை கழிஞ்சோம்னு சொன்னால் நாங்கள் அப்படியே சிலாபத்துக்கு போகிற ரூட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த அப்படியே நேராக போனோம்னா சரி, அப்போ வச்சு தான் புத்தளம் வரும். ஸோ இந்த பாலம் தான் வந்துட்டு வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸையும் நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸையும் வந்துட்டு பிரிக்குது. சிலாபம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து 36 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. சிலாபத்திலான் இந்த முன்னேஸ்வரம் என்ற கோயில் இருக்குது. முன்னேஸ்வரம் கோயில் வந்துட்டு இப்போ திருவிழா. ஸோ முன்னேஸ்வரம் கோயில் எல்லாம் இந்த பஞ்ச ஈச்சரங்களில் ஒரு கோயில். இப்போ அந்த காலத்தில் பழைய காலத்தில் இருந்த சிவாலயங்களில் வந்துட்டு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் இதுவும் உண்டு. ஸோ இப்போ திருவிழா நடக்குது. அந்த திருவிழா டைமில் நாங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போயிட்டு பார்ப்போம் அங்கே எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகளவாக இந்த செங்கல் சூளை மற்ற ஓடுகள் செய்கிற ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் இந்த இடங்களில் ஃபுல்லாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
ஓகே இப்போ இதோட 2வது 3வது தடவை நான் மறிச்சிருக்கேன். இந்த ட்ரிப்லேயே வந்துட்டு மன்னாரில் மறிச்ச இருக்கா. அதுக்கு பிறகு இப்போ நீர்கொழும்புலேருந்து நாங்கள் சிலாபம் போகிற வழியில் இலங்கையினுடைய போக்குவரத்து போலீஸார் வந்து மறிச்சிட்டு வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணிவிட்டு வேனுக்கு உள்ளே பார்த்துட்டு இதாலையெல்லாம் வந்து பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு சாதாரணமாக பார்த்துட்டு விட்டுட்டினோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இலங்கைக்கு வரைக்கும் பயப்பட தேவையில்லை. நாங்கள் இதை காட்டுறதுக்கு என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக டாக்குமெண்ட்ஸ் மட்டும் செக் பண்ணிடுவோம். உங்களோட லைசன்ஸ் இருக்கா, வாகனத்துக்குரிய டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த 2 இருந்தாவே நம்மளாவே விட்டுருவீங்க. ஸோ அதுக்காக இந்த விஷயங்களையும் நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். நாங்கள் போகிற வழியில் அப்படியே மரங்களுக்கு இளைஞாலையில் நீங்கள் அப்படியே விற்று கொண்டிருக்கணும். போகிற வழியில் எங்கள்கிட்ட வந்துட்டு தண்ணி இல்லை. இப்போ அதால் வந்துட்டு நாங்கள் இதில் போத்தலில் தண்ணி அப்படியே நிரப்ப போகிறோம். சின்னனா வந்துட்டு ஒரு வண்டியிலே வச்சுட்டு போகிற வழியில எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். கிணக்கு சின்ன சின்ன பெட்டி கடைகள் மாதிரி இருக்கும். இதில் சோளம் வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதில் இளநீ இருக்குது. ஸோ இதில் போகிற வழியிலே ஒரு வேனில் வந்துட்டு வீடியோ பார்க்குறாக்கள் வந்துட்டு பார்க்கணும். வேனை புத்தளத்தில் கணவர் கேட்டுக்கொண்டிருந்தேன், எப்போ வருவீங்கன்னு சொல்லி. இந்த உடப்புன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது தானே, அங்கே இருந்தும் கணவர் சொல்லியிருந்தேன் நீங்கள். ஓகே, இதில் 2 பேர் வந்திருக்கணும். நீர்கொழும்பாம் இங்கே வந்துட்டு திருவிழாக்கு போயிட்டு வரீங்க. முன்னேஸ்வரத்துக்கு போனீங்களா? ரைட். இன்னைக்கு எத்தனையாம் திருவிழா? அடுத்த மாதம் 6ஆம் தேதி தேர் நடக்குது. ரைட். கிணவர் சொல்லியிருந்தேன் கட்டாயம் போக சொல்லி. இப்போ அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். வேறு என்னென்ன இடம் பார்க்கலாம் இங்கே சிலாபத்தில்? கோயில் தவிர கோயில் தானே மாதம்பல முருகன் கோயில் இருக்கு. ரைட். பேர் என்ன உங்களோட 2 பேர்ட்டையும்? 2 பேர் மலர்வன், 1 பேர் பகிதரன். ரைட். நான் உங்களை சந்தி கொண்டு 4-5 நாள் மீன் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல நாங்க வீடு. ரைட். நீங்க போனதெல்லாம் நான் பார்த்தேன். மீன் மார்க்கெட்டுக்கு பிறகு முன்னக்கரைக்கெல்லாம் போயிருக்கீங்க. 2-3 நாள் இருந்தீங்க போல. 5 நாள் கிட்டே இருந்தேன். 5 நாள் கொச்சி கடையெல்லாம் நின்று அங்கே போகிறது. மீன் குழம்புல இருந்துக்கிட்டு சந்தி ஓடிக்கல. இன்றைக்கு வந்த வழியில் சந்திச்சிட்டோம். என்ன வேறு என்ன ஜாலியெல்லாம் பாருங்கள். தென்னந்தோப்புலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பெரிய பெரிய தென்னை மரங்கள் நல்ல வடிவாக இருக்குது. போகிற வழி ஃபுல்லாகவே அப்படியே கிணசூரத்துக்கு வந்து கொண்டே இருக்குது. அப்பப்போ இடைக்கிடைக்க வீடுகள் வந்தாலும் அப்படியே கிணசூரத்துக்கு இது தென்னந்தோப்புகள்லாம் வந்து கொண்டு இருந்தது. அதாவது இந்த இடங்களில் அதிக அளவாக டிராஃபிக் போலீஸ் நிற்கணும். பொதுவாக சின்ன ரூல்ஸை பிரேக் பண்ணாலே கட்டாயமாக மறிக்கணும். ஸோ வார வழியில் கிணக்க வாகனங்கள் அப்படியே லைனில் எதிரில் மறித்து வச்சுருந்தவன். இங்காலையுமே அப்படியே தென்னை மரங்கள்லாம். நாங்கள் இப்போ சிலாபம் முருகன் கோயில் அடிக்க வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருந்துட்டு ஹயர் ஓடிட்டு வரார்கள். இதை கண்டாலே சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா என்ன குறுகிய தூரம் தான் இருக்குது கொழும்புக்குன்னு சொல்லி. ஸோ இதில் பெட்ரோல் ஷெட்டும் இருக்குது, பக்கத்தில் சாப்பாடு கடையுமே இருக்கிறது. போகிற வழியில் இருக்குது. உள்ளுக்கு வந்துட்டு ஒரு முருகன் சிலை இருக்குது. இந்த மலேசியாவில் பத்துக்கேவ் இருக்குது தானே, அந்த பத்துக்கேவ் முருகன் கோயிலுக்கு போய்க்கல அந்த முருகன் வந்துட்டு தனியாக தெரியும். அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு ஒரே மாதிரியான சாயலில் ஒரு முருகன் சிலையுமே இருக்குது. இது வந்து ஒரு தனியார் என்ற கோயில், தனிப்பட்ட ஒரு ஆள் என்ற கோயில் தான். மேலே வேறங்க அப்படியே முருகனுடைய உருவப்படம் வந்து அப்படியே வச்சிருக்கணும் அந்த இடத்துல, உருவ சிலை. உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதிர்காமத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கள மக்கள் வந்துட்டு ஒரு பிபி மாதிரி ஒன்று ஊதிக்கணுமில்ல, அதெல்லாம் கேட்குது அந்த சத்தம். முருகன் வந்துட்டு தமிழ் கடவுள் தானே, அதுக்கு வந்துட்டு இந்த பரமேளம் அப்படியான மேளங்கள் தானே அடிக்கிறது. இந்த கோயில் திருவிழா சும்மா ரோட்டெல்லாம் போட்டு விமர்சையாக நடக்கும். இதுவுமே வந்துட்டு பயங்கர விசேஷமான கோயிலாம். சிங்கள மக்களுமே வந்து கும்பிட்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதிக அளவாக. லைட்டுகள் மாத்திர பல்புகள் அவங்க சொந்தமாக அங்கே பாருங்க. ஓ நேரம் சரியாக மத்தியானம் 1 மணி ஆகிட்டுது. நாங்கள் இப்போ சிலாபம் டவுனுக்கு நாங்கள் வந்து அடைஞ்சிட்டோம். ஸோ சிலாபம் டவுனில் இருந்துட்டு இதில் ஒரு ரவுண்ட் அபவுட் வரும். அதால் நாங்கள் வலக்கை பக்கம் திரும்பினோம்னு சொன்னால் அங்கே கோயிலுக்கு போய் கொள்ளலாம், முன்னேஸ்வரத்துக்கு.
இதிலேருந்து புத்தளம் வந்துட்டு இடக்கை பக்கமாக 52 கிலோமீட்டர்னு சொல்லி அதில் போட்டில் போட்டிருக்கு. இதுதான் சிலாபம் டவுன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் இருந்துட்டு முன்னேஸ்வரம் கோயிலை நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம். சிலாபம், அதுக்கு அடுத்தது உடப்பு என்ற ஒரு ஊர் இருக்குது. உடப்புக்கு அடுத்ததாக வந்துட்டு புத்தளம் இருக்குது. சிலாபம் பிரதான பேருந்து நிலையம். அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னேஸ்வரம் கோயில் தெரியுது. ஸோ இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பழங்காலத்தில் இருந்த பஞ்ச ஈச்சரங்கள் இருக்குது. இலங்கையினுடைய 5 திசைகள்லேயுமே 5 ஈச்சரங்கள் இருக்குது, 5 சிவாலயங்கள். ஸோ அந்த சிவாலயங்களில் இதுவுமே ஒரு சிவாலயம். ஸோ இப்போ திருவிழா நடக்குது. பரமநாடி தான் இங்கே பூஜைக்கு அது ரைட் உங்களுக்கு பெருமைக்காங்க. கொஞ்சம் முன்னுக்கு போட்டு விட்டுக்கிறோமா இல்லை பார்க்கிங் ஒன்று இருக்கோம் நினைக்கிறோமா இல்லை முன்னுக்கு விட்டுக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் இந்த கோயிலுக்கிட்ட வந்து நாங்கள் இதில் பார்க்கிங்கில் விடுவோம்னு சொல்லி கிடைக்கல. அதில் ஒரு அக்கா நிற்கிறா பாருங்க. அந்த அக்கா வந்துட்டு எங்களோட வீடியோ பார்க்குறவாம். ஆனால் வந்துட்டு அவள் சகோதர மொழி பேசுகிறாக்கா, சிங்களம் பேசுகிறாக்கா. அவள் வந்துட்டு கொஞ்சம் தான் தமிழ் கதைக்கிறான். ஆனால் வந்துட்டு வீடியோ தொடர்ச்சியாக அப்படியே பார்க்குறவான்னு சொன்னவா. வந்து கன நேரமாக கதைச்சவா. சந்தோஷம். அவள் வந்து நீர்கொழும்பாம். இப்போ இங்கே வந்து நிற்கணும். இதில் பார்க்கிங்கில் விடையில தான் நாங்கள் கோயில் பார்க்கிங்கில் விடலாம். நாங்கள் இப்போ அங்கே தான் போகிறோம். என்னென்ன சொன்னோம் மேம்? ஆனால் 2 பேரும் ஓகே, உங்களோட வெஹிக்கிள் அடிக்கடி பதா போது அதை பார்த்து போங்க. இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுங்க, காணா போங்கன்னு சொன்னோம். வீடியோ தொடர்ந்து பார்க்குறோம். வீடியோ பார்க்குறோம். எழுத வாசிக்க தெரியுமா? இல்லை, ஒன்றும் தெரியாது. சொட்ட அண்டர்ஸ்டாண்டிங் அதான் சொல்கிறேன். அப்படியா ஃபுல்லாக முதல்ல இருந்து பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து வவுனியாவில் தங்கி இருந்து அவ சொல்கிறான். ஆனால் அவருக்கு தமிழ் சொட்டு தான், தமிழ் கொஞ்சம் தான் தெரியும். பார்த்தீங்களா, மொழி தெரியாட்டியுமே அப்படியே வீடியோ. அண்ணா வணக்கம் அண்ணா. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. கோயிலை சுற்றியே வந்துட்டு இங்கே வந்துட்டு இலவசமாக பார்க்கிங் இருக்குது. எனக்கு பேர் இதில் வந்து நிற்கிறேன். ஸோ ஒரு அண்ணா வந்துட்டு சொன்னவர், கருணாநிதி அண்ணான்னு நினைக்கிறேன். கருணாநிதி அண்ணா தான் நினைக்கிறேன். ரைட். இப்போ தான் வந்தாங்க அண்ணா வந்துட்டு முதலே சொன்னவர். நான் இப்போ தான் வந்தனாங்க வந்துட்டு உங்களுக்கு கோல் அடிப்ப பண்ணிருந்தாங்க. நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. சந்தோஷம் அண்ணா. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கணக்க வாகன பார்க்கிங் இருக்குது. ஸோ வாகனங்கள் எல்லாமே இதில் பார்க் பண்ணி விட்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதிகளவாக சிங்கள மொழி பேசுகிறாங்களும் வந்து நிற்கணும். வேணா கூட அண்ணா வந்துட்டு முதலே வந்துட்டு கோல் அடித்து சொல்லியிருந்தவர். சந்தோஷம் அண்ணா சந்திச்சது. எத்தனை நாள் நீங்கள் வந்து? முந்தின நாள் வந்து நீங்கள் நேற்று காலையில் வந்து முன்னிட்டா ஒரு மாதம் நிற்போம். நான் 2001 போனது பிறகு தான் பாருங்க. 2001 போனது. ரைட் மாலை போட்டு 2 தினம் போய் வந்து 24 வருஷத்துக்கு பிறகு போய் வரீங்க. இதில் எல்லாம் பாருங்கள் வந்துட்டு இந்த தேங்காய், தென்னை மரம், மற்றது இந்த பூசைக்கு தேவையான சாமான் எல்லாமே கொண்டு போயிடும். கணக்க ஊர்களில் இருந்துட்டு எல்லாம் வந்திருக்கணும். எக்கச்சக்கமான மக்கள் வந்திருக்கணும். ஸோ அண்ணாவோட கதைச்சி கொண்டிருக்கு.
அவங்களோட நிலங்களும் அது அண்ணா வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த கோயில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள ஆக்கள் மாதிரியே மாறிக்கொண்டிருக்கணுமா. நீங்கள் இருக்கிற காலத்தில் எப்படி இருந்தது கோயில்? இடுக்கைக்குள்ள பெரிய பெரிய ஆக்கள் தான் பெருவினம். ஆஹா, சுரீமா வந்தவ, சந்திரிக்கா வந்தவ, அப்படி பெரிய பெரிய ஆக்கள் தான் கூட வாடுறது. ரைட் ரைட். காளி கோயிலுக்கு அங்கே போய் பெரிய ஆக்கள் போய் வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், அவ்வளோ பவர்ஃபுல். நீங்கள் வந்ததுக்கும் நீங்கள் முந்தி இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ மாற்றம் இருக்குது? நீங்கள் கண்ணூட பார்ப்பீங்கண்ணே, இப்போ கன வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது, உள்ளுக்குள்ள எல்லாம் அப்படியே இருக்குது, மாற்றங்கள் இல்லை. சில நடவடிக்கைகளை மாற்றிருப்பாங்க. ரைட் ரைட். எவ்வளோ நாள் திருவிழா இது? இது 28 நாள். 28. ரைட் ரைட். இது ராவணனால் கட்டப்பட்டதுன்னு சொல்லினோம். பழமையான ஈச்சரங்கள் தானே, பஞ்ச ஈச்சரங்கள். ஈச்சரங்கள்ல ஒன்று. ஓ ரைட். அந்த காலிலேயும் ஒரு ஈச்சரம் இருந்ததில்ல ஒன்றா, காளி சைட்டில் மாத்திரை சைட்டில். அதான் ஒரு ஈச்சரத்தை, ஒரு ஈச்சரம் இல்லை, ஒரு ஈச்சரத்தை விடுறாங்க. ஒரு ஈச்சரம் இல்லாத மாதிரி அது நாங்கள் பார்த்துறாங்க. மாத்திரையில இருக்கு, மாத்திரையில இருக்கு அந்த ஈச்சரங்கள்ல. தான் தோன்றி ஈஸ்வரர்னு சொல்லி அது ஒரு கோயில் உண்டு. இல்லைண்ணா, பஞ்ச ஈச்சரங்கள்ல அந்த ஒரு ஈச்சரம் வந்து மாத்திரையில இருக்கு. மாற்றி ஏதோ சொல்றாங்க. முன்னேச்சரம், நவலேச்சரம், திருக்கோணச்சரம், திருக்கேதிச்சரம், முன்னேஸ்வரம் சொல்லிட்டேன். இந்த இது 4 தான் தெரியும். 5வது அங்கே இருக்குன்னு நாங்களும் தேடி கொண்டு. யாராவது கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னன்னா மாத்திரை டவுன் இருக்கு தானே, மாத்திரை டவுனு கிட்ட வந்துட்டு மாத்திரையில காலியில வந்துட்டு ஒரு இது இருக்கு. அது வந்து இப்போ அந்த விஷ்ணு கோயிலுக்கு முன்னுக்கு வந்துட்டு அந்த சிவலிங்கத்தோட சிலை இருக்குன்ற மாதிரி ஆக்கள் சொல்லினோம். ஸோ நாங்களும் போய் பார்த்துனாங்க, கிடைக்கல. ஒரு அண்ணா வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தவர், ஆனால் எங்களுக்கு பார்க்கறதுக்கு கிடைக்கல. ஸோ பார்க்குற ஆக்கள் யாராவது இருந்தால் சொல்லிக்கொள்ளுங்க. அப்படியே இதில் வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்துட்டு குடிக்க போகிறோம். அங்கே உங்களுக்கு மேடு சாக்லேட்டுக்கா அங்கிள் வந்து சொல்லுறார். நீங்க போகும்போது ஒரு பிளேன் எவ்வளவு கொடுத்தீங்க? 2000 10 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. 10 ரூபா, 10 ரூபாவோட குறைவா இருக்கு. 10 ரூபாய்க்கு தான் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கே 10 ரூபா தான்ப்பா. நான் சின்ன பிள்ளையா இருக்கேன் முந்தி. அங்கே வந்துட்டு கன வருஷத்துக்கு பிறகு தானே வந்தார். அப்போ வந்துட்டு அந்த நாளையில் என்ன விலை இருக்குமோ அதை தான் யோசிக்கிறார். ஆனால் இப்போ வந்துட்டு பொருளாதார பிரச்சனை, யுத்தம், அதுக்கு பிறகுலாம் விலையெல்லாம் கூடிட்டு 10 அடியப்போவுமே இதை கொஞ்சம் எடுத்தவர் அதுக்கே பயங்கர விலையாகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோயிலை சுற்றி பார்ப்போம்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறோம். பெரிய ஒரு கோயில், பழமையான ஒரு கோயில். இலங்கையில் இருக்கிற ஆதி காலத்து பழைய காலத்து சிவன் கோயிலில் இதுவுமே உண்டு. உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. திருவிழா டைம், ஸோ திருவிழா டைமில் வந்திருக்கிறோம். அதுக்கு நாங்கள் மேலே பாக்கியசாலிகளாக இருக்கணும். எல்லாருக்குமே கிடைக்காது இந்த டைமில் நாங்கள் வாரதுக்கு. முந்தி ஒருக்கா வந்திருக்கிறேன் நான், ஒரு தடவை நான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த டைமெல்லாம் இதில் ஆக்களே இல்லை, வெறிச்சோடி போயிருந்தது. உள்ளுக்கு நாங்கள் அப்படியே போவோம், போயிட்டு பார்ப்போம். மற்றது இங்கே வந்துட்டு இந்த பூசைக்கு வந்துட்டு இந்த பூ மற்ற அப்படியான இதுகள் வந்துட்டு போகிற வழியிலேயே கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பௌத்த கோயிலுக்கெல்லாம் போய்க்கலே கொண்டு போயிருந்தானே, அதே மாதிரி பூசத்தட்டில் பழங்கள், இந்த தாமரைப்பூ அதெல்லாமே கொண்டு போயிடும் எல்லாருமே. உள்ளே வந்துட்டு இந்த வாகனங்களுக்கெல்லாம் இதில் பூசை செஞ்சுட்டு போயிடும். புது வாகனம் எடுத்திருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் பூசைகள் எல்லாம் செய்துட்டு போகணும். கோயிலுக்கு உள்ளே பாருங்க, பழைய காலத்து கோயிலுன்றது அப்படியே தெரியுது. இதில் இந்த கருவறை இருக்கிற அந்த இடத்த எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சிவலிங்கத்தின் உருவம் வந்துட்டு அப்படியே வச்சிருக்கணும்.
உள்ளுக்குமே நாங்கள் போயிட்டு பார்த்தனாங்க உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிங்கள மக்கள் வந்துட்டு கணிசமான ஆக்கள் வந்துருக்கணும் தமிழாக்களோட ஒப்படைக்க வந்துட்டு அவ வந்துட்டு கொஞ்சம் அதிகளவாகவே இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த அண்ணா கூட சொல்லியிருப்பார் இப்போ வந்துட்டு அந்த கோயில் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அந்த நடைமுறைகள் அதுகள் எல்லாம் மாறிட்டேன்னு சொல்லி அந்த அவர் வந்துட்டு கன வருஷத்துக்கு பிறகு இலங்கைக்கு வந்திருக்கிறார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தேர்முட்டின்னு நினைக்கிறேன், அதுலேயுமே பழங்காலத்தின் அந்த அமைப்பு மாதிரி வச்சிருக்கிறேன். மற்றது எல்லா இடத்துலையுமே பாருங்கள் இந்த அதில் எல்லாம் ஃப்ரீ பார்க்கிங் தான் போட்டிருக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு இதில் ஃப்ரீ பார்க்கிங், அந்த பக்கமே வந்துட்டு ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. நாங்கள் அப்படியே கோயிலேருந்து வலிக்கிட்டு அண்ணையை மேற்றி கொண்டு வரோம். கனடாவிலேருந்து வந்திருந்தவர் தானே, அந்த அண்ணாவை மேற்றி கொண்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சிலாபம் கடற்கரையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்படி நேராக போனோம்னு சொன்னால் சிலாபம் கடற்கரைக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் மீன்பிடி துறைமுகம் சிலாபம் மட்டும் போட்டிருக்கு. இதுக்கு ஃபுல்லாகவே மீன் பிடிக்கிற இடங்கள் இருக்குது. அண்ணாவுமே வந்துட்டு 24 வருஷம் வந்திருக்கு. கிணக்க மாட்டாங்க வரைக்கும் நேற்று கடற்கரையெல்லாம் சுற்றி காட்டிட்டு ஆனால் கடைசி வீடியோ பார்த்தேன்னு சொன்னீங்களே, இந்த நாங்கள் அன்றைக்கு சாப்பிட்ட வீடியோ பார்த்தேன்னு சொன்னீங்க. நட்டு தெரிந்தன்னு சொல்லி ஓ வீடியோ நீங்கள் கொடுத்த லிங்கின் படினா இப்படி இந்தியாவில் பாருங்க கடற்கரை தான் ஃபுல்லாக. கோயிலுக்கு வர்ற திருவிழாவுக்கு வந்தாக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த கடற்கரையை வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்திருக்கணும். எல்லா ஊர்கள்லேயும் இருந்துட்டு பஸ்ஸுகள் வந்திருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே நல்ல கோலாகலமாக இருக்குது. பீச்சுக்கு மற்ற இடங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இப்போ பின்னேற நேரங்கள் வந்தால் தான் நல்லா அழகாக இருக்கும். சூரியன் மறை நேரம் வரணும், இல்லாட்டிக்கு நல்ல விடிய வரணும். இப்போ நாங்கள் பீச் அடிக்க வந்துட்டோம். இதில் பாருங்க வாடி வீடு ரெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கிறோம். கிணக்கு பேர் நீங்கள் பீச்சில் நிற்கணும். நாங்களுமே அப்படியே ஒரு கஷ்டமாக பீச்சை பார்த்துட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு நாங்கள் அப்படியே பயணம் செய்ய போகிறோம். ஸோ போயிட்டு இதில் பீச் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வருவோம். அண்ணா வந்துட்டு என்ன ஒரு விஷயம் சொன்னார்டா, இந்த சீன மக்கள் இருக்குன்னு தானே, அது வந்துட்டு எந்த நாட்டுக்கு போனாலுமே அங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இடத்தை உருவாக்கிடணும். சைனா டவுன்னு சொல்லி கனடாவிலையும் இருக்கு. என்னன்னா கனடாவிலையும் இருக்கு. அதான் சைனீஸ் மற்றது இந்திய மக்கள். ஸோ ரெண்டு பேரும் இல்லாத நாடே இல்லை. 2 நாடு எந்த இடத்துக்கு போனாலுமே இருக்கும். ஸோ லிட்டில் இண்டியாண்டு இருக்குது, இப்போ மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது. அதே மாதிரி சைனா மக்களும் சீன மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா போகிற நாடுகளில் தங்களுக்குன்னு சொல்லி எங்கள் கடை இருக்கும், ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஃபுட் சிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பக்கத்தில் வச்சு சைனா டவுன்டே பேர் வச்சுருக்கணும். இந்த பீச்சில் வந்துட்டு பெருசாக ஒருத்தரையும் குளிக்க விடுறதில்ல, கொஞ்சம் அலையாக தானே இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்கும். சார் திருவிழாவுக்கு வந்த மக்கள் எல்லாருமே இங்கேயுமே வெளியிடும். மாம்பளையும் திருமணம் முடிக்கிறது, பொம்பளையும் திருமணம் முடிக்கிறது. இங்க இலங்கைக்கு வந்துட்டோம்னா கேட்கிறார். மேற்கத்திய நாடுகளுக்கு வந்துட்டு இங்க இருக்குது அந்த நடைமுறை இருக்குது, ஆனா சட்டத்தின்படி வேற இல்லை. வரப்போகுதுன்னு சொல்லி நாங்கள் பாயங்க போயிட்டு வாங்க. நன்றி, சந்தோஷம் சந்திச்சது. கட்டாயம் வாங்க. நன்றி. சரியாங்க, ஓகே பாய், சந்தோஷம். ஓகே, இப்போ கோயிலேருந்து இந்த பக்கமாக, அதாவது குருநாகல் போகிற வழியில் இடையில நிற்கிறோம். எல்லாருமே நிற்கிறேன். இப்போ இதில் கதிரையை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதில் இருப்போம். இன்றைக்கி பெருசாக இடங்கள் பார்க்கல, போயிட்டு அப்படியே வலிக்கிட்டு வந்தால் தான். இப்போ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து போய்க்கில் வந்துட்டு எல்லாருமே ஒன்றை தான் முடிவெடுக்க வேணும். ஸோ அதால் வந்துட்டு இந்த இடத்துல நிற்கிறோம். நித்திரை கொண்டு எழுப்பினா பிறகு நாங்கள் அடுத்தடுத்து பார்ப்போம். அப்படி இல்லாட்டிக்கு இந்த வீடியோ சின்ன வீடியோவாக இருக்கும். இதோடைய வீடியோ முடிஞ்சிருமான்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாமா இல்லையான்னு சொல்லி இன்னும் முடிவெடுக்கல. நாளைக்கு நாங்கள் புத்தளம் வருவோம்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது கட்பட்டி.
ஸோ இதுதான் பிளான். இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சோலோ ட்ரிப் அதுகள் எல்லாம் நாங்கள் போனோம்னு சொன்னால் நாங்களே டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இன்றைக்கு எந்த இடத்துல போகிறோம், அடுத்து எந்த இடத்துக்கு போக போகிறோம்னு சொல்லி. ஸோ எல்லாருமே போய்க்க எல்லாருமே சார்ந்து மெட்டாக்களையும் சார்ந்து தான் இருக்கணும். இதில் இந்த கேம்பிங் சேர் இருக்குது தானே, சுவிஸ்லேருந்து ஒரு அண்ணா உணர்ந்துருப்பார். ஸோ அதை போட்டுட்டு வடிவாதில் ரிலாக்ஸ் ஆகிருக்கலாம். இப்போ அரை மணி தேலமாக இதெல்லாம் நிற்கிறோம். அடுத்ததாக எழும்பின உடனே பக்கத்தில் பீச்சுக்கும் போயிட்டேன். இனி இதில் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்துட்டு உடப்புன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த உடப்பும் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ். அங்கேயும் வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது. 7 மணி அந்த கோயிலுக்குமே போவோம். இல்லாட்டி நாளைக்கு அந்த இடத்துக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் மெட்டாக்களோட வீடியோஸ், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கையில் வீடியோஸ் எடுப்பினானே அந்த மாதிரி, மற்ற வேறு சுற்றி பார்த்த ஆக்கள் அவைன்ற இடங்கள் நான் மேப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் போகாத இடங்களுமே இந்த மேப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இலங்கைக்கு வரைக்க உங்களுக்கு ஈஸியாக பயணம் செய்யணும்னு சொன்னால் நான் வந்துட்டு அந்த மேப் லிங்க் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஸோ யாருக்காவது வேணும்னு சொன்னால் கீழே தெரிகிற அந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் மேப்னு போட்டாலே நான் உங்களுக்கு அந்த லிங்கை அனுப்புவேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கூகுள் மேப் வந்துட்டு அப்டேட் ஆகிரும். ஸோ இலங்கையில் இப்போ குறிப்பாக வந்துட்டு புத்தளத்தில் நிற்கிறீங்கன்னா புத்தளத்தை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு காட்டும். சுற்றுலா போகக்கூடிய இடங்கள், ஹோட்டல், மற்றது பக்கத்தில் உள்ள பீச்சுகள், அப்படியான இடங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டும். இப்போ உங்களுக்கு பயணம் செய்ய ஈஸியாக இருக்கும். ஸோ யாருக்காவது தேவைன்னு சொன்னால் கீழே தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு போட்டுட்டு உங்கள் மேப் லிங்க்னு போட்டிங்கனாலே சரி, நான் அதை அனுப்பிக்கொள்வேன். ஸோ உங்களுக்கு இலங்கை பயணம் செய்யக்கலாம், அது ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:30, 3 மணிலேருந்து 5:30 மட்டும் இதிலே தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு படம் பார்த்தேன், நான் நெட்ஃப்ளிக்ஸில் நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கு வீடியோவில் தான் சின்ன வீடியோ இருந்திருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன். இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.